வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு டிஹெச்எஸ் துறையிலேருந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் இளநிலை உதவியாளர் அண்ட் உதவியாளர் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேக்கன்சிஸுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு மேக்ஸிமம் 40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் நவம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிள் பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு இதே பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஒரே பிடிஎஃபாக இருக்குது. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அடுத்து நீங்கள் எந்த ஸ்கீம், எந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட் நேம் வந்து இங்கே கொடுத்துடணும். அடுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது, அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். நீங்கள் ப்ரையாரிட்டி ஏதாவது கேட்குறீங்க, அதாவது டீட்டெயில்ஸ் என்ன பேசிஸில் ப்ரையாரிட்டி கேட்குறீங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ரிலீஜியன், உங்களுடைய மதம் மற்றும் இனம், கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதாவது உங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸோ அதாவது டைப்ரைட்டிங் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். டிக்ளரேஷன் முடிச்சுட்டு இடம், நாள் இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நவம்பர் 24ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸ், 50 bedded integrated ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், கே விளக்கு, தேனி டிஸ்ட்ரிக்ட் 625512 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் தேனி மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் நவம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? வேரியஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே தனித்தனியாக பிரித்து டீட்டெயில்டாகவும் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 50 bedded integrated ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேக்கன்சிஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் அல்லது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்கள் 10th முடித்தாலே எலிஜிபிள் தான். அதோட உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14,500 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நர்சிங் தெரபிஸ்ட் அல்லது தெரபிட்டிக் அசிஸ்டண்ட்டில் 19 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோவில் நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கணும். 13,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட்டில் 3 வேக்கன்சிஸ். டிப்ளமோவில் ஃபார்மசி சித்தா முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோவில் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 15,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கிரேட் 2 முடிச்சிருந்தா எலிஜிபிள்.
13,000 ரூபாய் சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் 29 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 8,950 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆயுஷ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் இன் ஜிஹெச் நாம் ஸ்கீமில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. கன்சல்டன்ட் யோகாவில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஎன்ஒஎஸ் முடிச்சிருக்கணும். 40,000 ரூபாய் சேலரி. அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஒர்க்கரில் 1 வேக்கன்சிஸ் 8th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் 10,000 ரூபாய் சேலரி. கன்சல்டன்ட் யோகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் பிஎன்ஒஎஸ் முடிச்சிருக்கணும். 40,000 ரூபாய் சேலரி. அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 1 வேக்கன்சிஸ் 8th பாஸ் பண்ணவங்களுக்கு 10,000 ருபீஸ் சேலரி. அடுத்து பார்த்திங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்டில் 2 வேக்கன்சிஸ் மேலுக்கு ஒன்று ஃபீமேலுக்கு ஒன்றுன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. நர்சிங் தெரப்பியில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 15,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 1 வேக்கன்சிஸ் 8th பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள் 10,000 ருபீஸ் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாம் ஸ்கீம்லேயே வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நர்சிங் தெரப்பியில் டிப்ளமோ முடித்தவங்க எலிஜிபிள் 15,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்லேயே வேறு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு சேம் ஸ்கீமில் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. 1 வேக்கன்சிஸ் இருக்குது. நர்சிங் தெரப்பி இன் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. டிப்ளமோவில் நர்சிங் தெரப்பி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் 15,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். அடுத்து ட்ரைபல் மொபைல் மெடிக்கல் யூனிட் நாம் ஸ்கீமில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கன்சல்டண்ட்டில் ஆயுர்வேதில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பிஏஎம்எஸ் முடிச்சிருக்கணும். 40,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. 40,000 சேலரி. ஃபார்மசிஸ்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோவில் ஃபார்மசி ஆயுர்வேதா முடிச்சிருக்கணும் அல்லது இன்டெகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். 15,000 ரூபாய் சேலரி. அடுத்து கன்சல்டன்ட் யோகாவில் வேக்கன்சிஸ் 1 வேக்கன்சிஸ் பிஎன்ஒஎஸ் முடிச்சிருக்கணும். 40,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கணும். டிப்ளமோ கோர்ஸ். அதே மாதிரி 15,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட்டில் 1 வேக்கன்சிஸ் டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா முடிச்சிருக்கணும் அல்லது இன்டெகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். 15,000 ரூபாய் சேலரி. ஓகேங்களா. அடுத்து என்ஆர்ஹெச்எம் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. பிஹெச்எம்எஸ் முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள் 34,000 ரூபாய் சேலரி. ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் யோகாவில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. டிகிரியில் பிஎன்ஒஎஸ் முடிச்சிருக்கணும். 34,000 ரூபாய் சேலரி. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 8th பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள் 8,500 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கேன்சர், டயபெட்டிக்ஸ், கார்டியோவஸ்குலர் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் இது ரிலேட்டடாக நாம் ஸ்கீமில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சித்தா டாக்டர் பிஜி குவாலிஃபிகேஷனுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. எம்டியில் சித்தா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 60,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். அடுத்து யோகா ப்ரொஃபஷ்னல் பிஎன்ஒஎஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள் 1 வேக்கன்சிஸ் 28,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து ஃபார்மசிஸ்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சித்தாவில் ஃபார்மசி டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது இன்டெகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 20,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் 70+ வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக அப்ளிகேஷனோட நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாப் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 months இதோட ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு பர்மனெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அது எந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறீங்க, அது எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.